ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கவின் நினச்சிருந்த ஸ்டார் படம் மேட்டுன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படத்தில் இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஸ்மால் கனெக்ஷன்ஸ், அதாவது ரியல் லைஃப்லையும் அந்த படத்தில் இருக்க சின்ன சின்ன ஸ்மால் கனெக்ஷன்ஸ் அண்ட் என்னோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ படத்தை பார்க்காதவங்க டக்குனு போய் தேட்டரில் போய் பார்த்துருங்க. ஓகே, இந்த படம் பார்த்தீங்கன்னா 1989 ஆரம்பிச்சு 2016 to 2015 முடிகிற மாதிரிக்கும் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கவின் இந்த படத்தில் சண்டை போடும் போதெல்லாம் கரெக்டாக அவரோட மூஞ்சியை மறைச்சிக்குவார். அது வந்து டேரக்டர்லேருந்து வந்து அவரோட பர்சனல் லைஃப்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்த விஷயம். என்னதான் இந்த ஸ்டார் படம் சினிமாவை சுற்றி நடந்திருந்தாலும் கவினை நான் ரெண்டு சீன் மட்டும் ஆக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி படத்தில் அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அந்த ஆவேசம் படத்துலேயே ஒரு கேங்ஸ்டர் ரவுடியாக இருந்தாலும் அவர் ஃபைட் போடுற சீனை கம்மியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவினோட பார்ட்டியோட ஃபேஸை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி டாம் அண்ட் ஜெர்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஹியூமனோட ஃபேஸும் வராது. டாம் அண்ட் ஜெர்ரியை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்த மாதிரி இந்த பார்ட்டியோட கேரக்டர். கவின் அண்ணாக்கு வந்து மூவியில் சான்ஸ் கிடச்சோடனே ஃபஸ்ட் ஹீரோன் வந்து ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அப்போ வந்து அன்புடன் கலை அப்படின்றதுக்கு கே வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாரு. அது சூப்பராக யோசிச்சிருந்தாங்க. அண்ட் கவினுக்கு ஃபஸ்ட் மூவியில் சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா வந்து ஃபேன்சி காம்படிஷனுக்கு வந்து கெட்டப் போட்டு போயிட்டு இருக்கும்போது கவின் கூட பார்ப்பாரு. ஓகே, எல்லாமே ஒரு சர்க்கிளில் வருது. கவின் ஃபஸ்ட் இப்படி இருந்தார், திரும்பி ஒரு பார்க்குறாரு. அந்த மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஸ்லோ மியூசிக்லாம் பின்னாடி போட்டு ஓகேப்பா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்கும் போது கரெக்டாக அங்கே ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளை ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்தாங்க அந்த விஷயத்த. கவினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மொட்டை அடிச்சிருவார். அப்புறம் வந்து வெயிட்டும் போட்டுருவார். வெயிட் போட்டதுக்கப்புறம் அவர் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் காமிச்சிருப்பார். முன்னாடி சாதாரண நடப்பார். வெயிட் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி தாங்கி நடப்பார். அண்ட் அவர் வந்து வெயிட்டு குறைக்கிறதையும் முடி வளர்க்குறதையும் ரொம்ப இழுக்காமல் லேக் அடிக்காமல் ஒரே சீனில் வந்து அவர் ஜாகிங் போயிட்டு வந்து அந்த ஹூடியை கழட்டும் போதே கரெக்டாக முடி வளர்ந்துச்சு, வெயிட்டும் ஓரளவுக்கு குறைச்சிட்டார் அப்படின்றது ஒரே சீனில் காமிச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து செகண்ட் ஹீரோனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து செகண்ட் ஹீரோனோட அப்பா வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஆல்பமில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்ருப்பாரு. அது நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிக்க தெரியல. அந்த ஃபோட்டோ வந்து கவின் உண்மையிலே அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்ட ஃபோட்டோ. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுருப்பாங்க. அந்த ஃபோட்டோ உண்மையிலே கவின் அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண ஃபோட்டோ. ரெண்டு ஹீரோயினோட கேரக்டரையும் அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பார் டேரக்டர். ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து காஃபி ஷாப்பில் வந்து நான் இப்போ கூட பாரு, நான் நமக்காக பேசுகிறேன், நீ உனக்காக தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செகண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீ நமக்காக யோசிக்காத, நீ உனக்காக யோசி அப்படின்பாங்க. ரெண்டு பேர்த்தோட கேரக்டரையும் அழகாக ஒரே சீனில் வேரி பண்ணி காமிச்சிட்டாரு. கவின் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவார். வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாண்டேஜுமே வரும். அந்த மாண்டேஜ் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாண்டேஜோட எண்ணில் வந்து கவினை வந்து அவார்டு வாங்குவார். அந்த அவார்டு வாங்கும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். இதெல்லாம் பொய்ன்றதை ஃபேக்குன்றதை ஒரே சீனில் பஸ்ஸில் வந்து அவார்டு கீழே போட்டு உட்காந்துருப்பார். அந்த ஒரே சீனில் காமிச்சிருவாங்க நம்மள்ட்ட. அண்ட் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே கிளைமேக்ஸ் தான். 8 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸில் நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரில. கவின் வந்து மாதாவை கும்பிட்டுட்டு திரும்பி உள்ளே வரும்போது ஒரு சைடு நின்றுட்டு திரும்பியும் கும்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கேமரா இடிச்சிடக்கூடாதுன்றக்க அந்த டைம் ஒரு சைடு நின்றுப்பார். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து கவினோட தலைமை வந்து இல்லாத நம்மளுக்கு எல்லாத்தையும் அவரோட ஆக்டிங் மூலமாக மறைச்சிருப்பார். இதான் ஃபஸ்ட் சீனில் வந்து அந்த பாரதியார் வந்து மீசல் இல்லாத நீ மறைச்சிட்டேன்னா நீ நடிகண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் ஆன்சர் மாதிரி கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. ரெண்டுமே கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. நான் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்டுபிடிக்கவே இல்லை. ஆமாம் இல்லை தழும்பு இல்லையே அப்படின்றத அவங்க கடைசியாக கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு. நீங்கள் யாராச்சும் முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் கவின் வந்து ஃபஸ்ட்டு மிஸ் பண்ண மூவி பேர் வந்து வீரன். அதை வந்து அவர் வந்து போஸ்டரை பார்த்துட்டு ஒரு ஷார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாணம் தான் நடிக்க வேண்டியது. இந்த கொரோனானால ப்ராஜெக்ட் வந்து லேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் ஹரிஷ் கல்யாணம் இந்த ப்ராஜெக்ட் விலகிட்டார். அதுக்கப்புறம் தான் கவின் வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. ஹரிஷ் கல்யாணம் ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் எடுத்துட்டாங்க. போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்தை பற்றி என்னோட ஸ்மால் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா கவின் இந்த படத்தில் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தார். கவினுக்கு அப்புறம் யார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா லால் சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேரும் தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவங்க எடுத்துக்கிட்ட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கஷ்டப்படுறாரு, கடைசியாக ஜெயிக்கிறாரா இல்லையான்றது ஒரு ஒன்லைனாக இருந்தாலும் அந்த படத்தோட இந்த ஒரு நடுவில் லேகி அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. யுவன் சார் பார்த்தீங்கன்னா சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஒரிஜினல் கம்பேக் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளில் பாட்டுலாம் செம்மையாக இந்த படத்துக்கு ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் நம்ம எல்லோரும் கன்ஃபார்ம் போய் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம், நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம். ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் தரணுன்னா 5க்கு 4.5 தருவேன். ஓகே, தேங்க்யூ. இந்த படத்தோட ஐடென்டிட்டி ஏதாச்சும் நான் ஏதாச்சும் மறந்துருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் இந்த வீடியோவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இல்லை படத்தில் அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.